அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு கேமரா டெக்னிக்கல் பின் யூடியூப் சேனல். உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை தொடர்ந்து வழங்குவது உங்கள் புலிவலம் ரவி. என்னுடைய வீடியோக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் போட்டோகிராஃபில ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி. இந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல நம்ம என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சுருக்கமா சொல்றேன். முதல்ல நம்ம பார்க்கிறது ஐஎஸ்ஓனுடைய பேசிக் பார்க்கலாம். ஐஎஸ்ஓனுடைய ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் வாட் இஸ் ஐஎஸ்ஓ, ஐஎஸ்ஓனா என்ன, இமேஜ் சென்சார்ல ஐஎஸ்ஓனுடைய ஃபங்க்ஷன் நாய்ஸ் எப்படி உருவாகிறது, லோ ஐஎஸ்ஓ அண்ட் ஹை ஐஎஸ்ஓ அப்படின்னா என்ன, அது நம்ம எந்தெந்த சூழ்நிலையில நம்ம இது பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதிக ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியை நம்ம வைக்கும்போது என்னென்ன மாதிரி நமக்கு விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமா ஆட்டோ ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் இதுல பார்க்கலாம். எல்லாத்தையும் கடந்து ஃபியூச்சர்ல ஐஎஸ்ஓ எப்படி இருக்கும், அதோட டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்படி நம்ம ஐஎஸ்ஓ தொடர்பான A to Z நிறைய தொழில்நுட்ப தகவல்களை இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பார்க்கிறது ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியோட பார்ட் 1 வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல முதல்ல நம்ம பார்க்கிறது ஒரு அறிஞரோட பொன்மொழியோட ஆரம்பிக்கலாம். ஒரு சிறந்த புகைப்படத்தை உருவாக்குவது ஒரு கலை. அதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சிறந்த நெகட்டிவை உருவாக்குவது ஒரு அறிவியல். இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபெர்டினாண்ட் ஹட்டர் அண்ட் பீரோ சார்லஸ் ஸ்ட்ரீஃபீல்ட் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து இந்த பொன்மொழியை சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவங்க இப்ப இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சிறந்த புகைப்படத்தை உருவாக்குவது ஒரு கலை, ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சிறந்த இமேஜ் சென்சாரை உருவாக்குவது ஒரு அறிவியல். இதை சொன்னது யாரு அப்படின்னா ஃபெர்டினாண்ட் ஹட்டர் அண்ட் பீரோ சார்லஸ் ஸ்ட்ரீஃபீல்ட். இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் உள்ள போலாம். ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியோட வேறு பெயர்கள் என்ன? எக்ஸ்போசர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்போசர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் லைட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி இந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியை வெவ்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுது. அடுத்து ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியை ஒளிப்பட கலையில சப்போர்ட்டிங் டூல் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கேமராவில் படம் எடுக்கும் போது அப்பேச்சர் வேல்யூ வைப்போம், ஒரு ஷட்டர் ஸ்பீடு வேல்யூ வைப்போம். இதை நம்ம மாற்ற விரும்பல. அப்பேச்சர் வேல்யூ, ஷட்டர் ஸ்பீடு வேல்யூ இது கான்ஸ்டன்ட். இதை நம்ம மாத்த போறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம அடுத்து போறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியில தான் நம்ம அதனுடைய வேல்யூ நம்ம கூட்டி குறைச்சிக்கிறோம். அதனால தான் நம்ம இதை ஒரு சப்போர்ட்டிங் டூல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கிறது எக்ஸ்போசர் ட்ரையாங்கிள்ல ஐஎஸ்ஓனுடைய பங்கு என்ன பார்க்கலாம். அதாவது ஒரு படத்தை சரியான எக்ஸ்போசர்ல உருவாக்குவதற்கு அப்பேச்சர் மற்றும் ஷட்டர் ஸ்பீட் மெக்கானிசம் போன்று ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. இதுதான் நம்ம எக்ஸ்போசர் ட்ரையாங்கிள்னு சொல்றோம். இப்போ ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியோட பொதுவான அடிப்படை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம அப்பேச்சர் மற்றும் ஷட்டர் ஸ்பீடு போன்றவங்களுடைய மதிப்பை மாற்றினால் ஒளியின் அளவை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். நம்ம அப்பேச்சர்ல ஒரு எக்ஸ்போசரோட மதிப்பு கூட்டுறோம் குறைக்கிறோம். ஆனா ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி அப்படி கிடையாது. ஒளியை எந்த இடத்துலயுமே நம்ம கூட்டுறதும் கிடையாது, குறைக்கிறதும் கிடையாது. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம அப்பேச்சர் மூலமாகவும் ஷட்டர் ஸ்பீடு மூலமாகவும் பெறப்பட்ட ஒளியை இமேஜ் சென்சாரில் உள்ள பிக்சலின் பிரைட்னஸ் தான் நம்ம கூட்டி குறைக்கிறோம். இந்த இடத்துல ஒளி எந்த இடத்துலயுமே ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி மூலமா ஒளி கூடுவதும் கிடையாது, குறையறதும் கிடையாது. நம்ம இமேஜ் சென்சார்ல உள்ள அந்த பிக்சல் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பிரைட்னஸ் தான் நம்ம கூட்டி குறைக்கிறோம். இதை தான் நம்ம இமேஜ் சென்சார்ல சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியோட ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இமேஜ் சென்சார்ல லைட் சென்சிட்டிவ் அது தீர்மானிக்குது. இரண்டாவது ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி படத்தினுடைய நாய்ஸை தீர்மானிக்கிறது. இப்படி 2 விளைவுகளை ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி தீர்மானிக்கிறது. அதுக்கு அடுத்தது ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் சென்சார்ல தான் இந்த நிகழ்வு நடைபெறுது. அந்த இமேஜ் சென்சார்ல ஒளியை குறைவாக அல்லது அதிகமாக உணர செய்தல் அப்படிங்கறதா ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி. இந்த ஒளியை உணர செய்யறோம் பாத்தீங்களா, இதை தான் நம்ம லோ ஐஎஸ்ஓன்னு சொல்றோம் அல்லது ஹை ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்றோம். இந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியை ஐஎஸ்ஓ ஸ்பீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்ஓல குறைந்தபட்ச ஐஎஸ்ஓ எவ்வளவு, அதிகபட்ச ஐஎஸ்ஓ எவ்வளவு நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்த்தலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 100ல இருந்து 100, 200, 400, 800, 1600 இப்படி 8,19,200 வரைக்கும் இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கு. அதாவது 100ல துவங்கி 8,19,200 வரைக்கும் இப்ப நம்ம கரண்ட்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல மிக குறைந்தபட்சம் எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படின்னா 25, 32, 50, 64, 80, 100க்கும் குறைவா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா Canon ME20F SH ஸ்பெஷல் நைட் விஷன் கேமரால பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 40 லட்சம் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓல ஸ்டாப் அப்படின்னா என்ன, 100, 200, 400, 800, 1600, 3200 இது எல்லாமே ஒரு முழு அளவு எண்ணு. இதை தான் நம்ம ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு முழு அளவு எண் இருக்கும், அதற்கு அடுத்துள்ள ஒரு முழு அளவு எண் இருக்கும், இடையே உள்ள மதிப்பின் அளவு ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். இதை தான் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஐஎஸ்ஓ 100ல இருந்து 200க்கு போனா ஒரு ஸ்டாப், 200ல இருந்து 400க்கு போனா ஒரு ஸ்டாப், 400ல இருந்து 800 போனா ஒரு ஸ்டாப்.
ஸ்டாப். இதை தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரியே ஒரு ஸ்டாப் மாதிரியே 1/2 ஸ்டாப் இருக்கு, 1/3 ஸ்டாப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தரலாம். அதாவது 100ல இருந்து நம்ம 200 போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாப். இதை தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ISO 100ல இருந்து 150 200 இதை வந்து 1/2 ஸ்டாப். இதை வந்து ஹாஃப் ஸ்டாப்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் 100 125 160 200 இதை வந்து 1/3 ஸ்டாப். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1/3 ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஒளியை வந்து ஒரு முழு பங்கு அளவுல இமேஜ் சென்சாருக்கு உணர்திறனை ஏற்படுத்துறோம். அதாவது சென்சிட்டிவா நம்ம வந்து ஏற்படுத்துறோம். ஒரு முழு பங்கு அளவுல ஏற்படுத்துறது தான் ஒரு ஸ்டாப் அப்படிங்கிறது. அதே சமயத்துல ஒளியை வந்து ரெண்டா பிரிச்சு அதுல பாதி அளவு ஒளியை இமேஜ் சென்சாருக்கு வந்து சென்சிட்டிவா ஏற்படுத்துறது 1/2 ஸ்டாப். அதே சமயத்துல ஒளியை வந்து நம்ம வந்து மூணா பிரிச்சு அந்த மூணுல ஒரு பங்கு இமேஜ் சென்சாரை வந்து சென்சிட்டிவ் பண்ண வைக்கிறது 1/3 ஸ்டாப். ISO சென்சிட்டிவ்ல வந்து ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து கேமரா நிறுவனம் வந்து எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த ஒரு ஸ்டாப் அப்படிங்கறத கேமரா நிறுவனங்கள் வந்து ஒரு எக்ஸ்போசர் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாப் 1/2 ஸ்டாப் 1/3 ஸ்டாப் அப்படிங்கறத அவங்க வந்து ஒரு ஸ்டெப் 1/2 ஸ்டெப் 1/3 ஸ்டெப் இப்படி 3 வகையா பிரிச்சு இமேஜ் சென்சார் வந்து சென்சிட்டிவ் பண்ற வகையில நிக்கான் கேமரால மெனு செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ISO சென்சிட்டிவிட்டி ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிற பகுதியில வந்து இந்த மெனு செட்டிங்ஸ் அமைச்சிருக்காங்க. இதுல வந்து 1/3 ஸ்டெப் அப்படிங்கறத கேமராவுடைய டிஃபால்ட் செட்டிங்ஸ். இப்போ நம்ம வந்து இமேஜ் சென்சாருக்கு ஒளியை வந்து ஒரு பங்காவும் உள்ள வந்து நம்ம சென்சிட்டிவ் பண்ண வைக்கலாம், அல்லது 1/2 ஸ்டெப்பாவும் நம்ம வந்து இமேஜ் சென்சாரை சென்சிட்டிவ் பண்ண வைக்கலாம், 1/3 ஸ்டெப்பாவும் நம்ம வந்து இமேஜ் சென்சாரை சென்சிட்டிவ் பண்ண வைக்கலாம். இதை வந்து அவங்க இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா ஒரு இன்கிரிமெண்ட் 1/2 இன்கிரிமெண்ட் 1/3 இன்கிரிமெண்ட் அப்படின்னு இன்கிரிமெண்ட்லயும் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இது எல்லா கேமராவுக்குமே பொதுவானது. பொதுவா நம்ம இப்போ வந்து எதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா 1/3 ஸ்டெப் தான் நம்ம வந்து இப்போ இன்கிரிமெண்டா ஸ்டாப்பா பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்தது ISO சென்சிட்டிவிட்டில வந்து டபுளிங்னா என்ன, ஹால்விங்னா என்ன. ISO சென்சிட்டிவிட்டி மதிப்புல வந்து ஒரு ஸ்டாப் நம்ம வந்து அதிகரிக்கிறோம், ஒரு ஸ்டாப் வந்து கூட்டுறோம் அப்படின்னா ஒளி வந்து 2 மடங்கு இமேஜ் சென்சார் வந்து சென்சிட்டிவ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாப் நம்ம வந்து குறைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒளியில பாதி அளவு வந்து இமேஜ் சென்சார் வந்து சென்சிட்டிவ் பண்ணுது. இதுதான் வந்து ISO சென்சிட்டிவிட்டில வந்து நம்ம டபுளிங் ஹால்விங் அப்படிங்கிறது தான் பேசிக்கே. அதாவது ISO 100ல இருந்து 200க்கு அதிகரிக்கும் போது அது வந்து டபுளிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 200ல இருந்து 100க்கு குறைக்கும் போது ஹால்விங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது வந்து ISO சென்சிட்டிவிட்டியோட ஒரு ஹிஸ்டரியை பார்க்கலாம். அதாவது 1800ஆம் ஆண்டிலிருந்து 1930ஆம் ஆண்டு வரை புகைப்படம் எடுக்க துவங்கிய நாள்ல பாத்தீங்க அப்படின்னா ISOன்ற வார்த்தையே வந்து கிடையாது. அதே மாதிரி ஆரம்ப காலத்துல பிளேட்ல தான் படத்தை வந்து பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி பிலிம்ல வந்து பதிவு பண்ணாங்க. அப்படி பதிவு பண்ணும்போது ஒரே மாதிரியான அளவீட்டு முறை இல்ல. இதனால ஆரம்ப நாட்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு போட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது சவாலா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது வந்து பிலிம்ல வந்து என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, அதாவது என்னென்ன மாதிரி ISO இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பிலிம் ஸ்பீடு அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். நம்ம வந்து ISO சென்சிட்டிவ்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ISO ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போட்டோகிராஃபி ஒரு ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா பல வகையான பிலிம் ஸ்பீடு முறைகள் வந்து உலகம் முழுவதும் பல வருடங்களாக பல வகையான கேமராக்கள்ல வந்து பயன்படுத்தப்பட்டது. இப்படி அந்த பழைய பிலிம் ஸ்பீடு முறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1974ஆம் ஆண்டுல வந்து ISO சென்சிட்டிவிட்டி அப்படின்னு மாற்றி அமைக்கப்பட்டது. அதுல முக்கியமான பிலிம் ஸ்பீடு என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கறத சுருக்கமா பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா H&D ஸ்டாண்டர்ட். அதாவது ஃபெர்டினாண்ட் ஹர்டர் மற்றும் பீரோ சார்லஸ் ஸ்ட்ரிஃபீல்ட் அப்படிங்கிற விஞ்ஞானிகள் தான் உருவாக்கின இந்த H&D ஸ்டாண்டர்ட் வந்து 1890ஆம் ஆண்டிலிருந்து 1940ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்திருக்கு. இது வந்து போட்டோ பேப்பர் அப்புறம் நெகட்டிவ்ல இதனுடைய சென்சிட்டிவிட்டி அளக்கக்கூடிய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு. ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா போட்டோ பேப்பர்ல தான் பிரிண்ட் போட்டாங்க, அப்புறம் நெகட்டிவ்ல பிரிண்ட் போட்டாங்க. இந்த முறை தான் வந்து முதல்ல ஒரு சென்சிட்டிவிட்டி அளக்கக்கூடிய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அவங்க வந்து ஸ்பீடு நம்பர் மூலமா இந்த அளவுகளை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த H&D ஸ்டாண்டர்ட் முறை தான் நம்ம ISO சென்சிட்டிவிட்டிக்கு வந்து ஒரு அடிப்படையா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முறை என்னன்னா டின் ஸ்டாண்டர்ட். அதாவது டின் அப்படின்னா டியூட்சஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் நர்மங் அப்படின்னு சொல்லி விரிவாக்கமாகும். டின் ஸ்டாண்டர்ட் முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1934ஆம் ஆண்டுல ஜெர்மனியில வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் மூலமா வந்து உருவாக்கப்பட்டது. இந்த டின் ஸ்டாண்டர்ட் முறை வந்து ஐரோப்பாவில் வந்து அதிகமா பரவலா வந்து பயன்படுத்தப்பட்டது. குறைந்தபட்சம் 6 டிகிரி டின்ல இருந்து அதிகபட்சம் 42 டிகிரி டின் வரை இதனுடைய பிலிம் ஸ்பீடு வரைகள் இருந்தன. அதாவது 6 டிகிரில இருந்து 9 டிகிரிக்கு போகும் அப்படின்னா 3 மடங்கு பிலிம் வந்து சென்சிட்டிவ் ஆகும். 9ல இருந்து 12 இப்படி 3 மடங்கா அந்த பிலிம் வந்து சென்சிட்டிவ் முறைகள் இருந்தது. இந்த டின் முறையில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப உதாரணமா 21 டின் அப்படிங்கிறது இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ISO 100க்கு வந்து சமமா இருந்தது. அதனால தான் பிலிம் ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா ISO 100/21 அப்படிங்கிற ரெண்டு அளவுமே இந்த பிலிம்ல வந்து குறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா ASA ஸ்டாண்டர்ட். அதாவது ASA அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன். இது 1941ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் முறை வந்து அறிமுகமானது. குறைந்தபட்சம் ASA 6ல இருந்து அதிகபட்ச ASA வந்து 6400 வரை நடைமுறையில் இருந்தது. இந்த ASA 100 பிலிமை விட ASA 200 பிலிம் வந்து 2 மடங்கு பிலிம் ஸ்பீட் கொண்டதாகும். இப்போ நம்ம எப்படி 100ல இருந்து 200 போனா 2 மடங்கு ஒளியை வந்து இமேஜ் சென்சார் சென்சிட்டிவ் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ASA 100 பிலிமை விட ASA 200 பிலிம்
அப்படிங்கிறது 2 மடங்கு ஃபிலிம் ஸ்பீடு கொண்டது. இந்த ஏஎஸ்ஏ ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சதுனால உலகம் முழுவதும் விரைவாக அந்த முறை வந்து பரவியது. இந்த ஃபிலிம் ஸ்பீட்ல வந்து ஏஎஸ்ஏ 100, இந்த ஏஎஸ்ஏ 400 போன்ற ஃபிலிம் ரோல்கள் வந்து பாத்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு 1980ஆம் ஆண்டுகள்லாம் வந்து ரொம்பவும் ஃபேமஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்ப பாக்குறது வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட். இப்ப நம்ம என்ன வந்து பயன்படுத்துறோமோ அது ஆரம்ப நாட்கள் நம்ம வந்து ஃபிலிம்ல பயன்படுத்தணும். அதனுடைய ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் 1974 முதல் இது வந்து பயன்பாட்டில் வந்து நம்ம போட்டோ ஃபிலிம்ல வந்து இந்த லைட் சென்சிட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, எல்லா ஃபிலிம்லயுமே இந்த லைட் சென்சிட்டிவ் வந்து ஒரே மாதிரி நிலைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷனல் அமைப்பாகும் இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. இது வந்து 1974ஆம் ஆண்டு வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, இந்த ஏஎஸ்ஏ ஸ்டாண்டர்ட் அப்புறம் டின் ஸ்டாண்டர்ட், இந்த 2 முறையும் இணைச்சு புதுசா வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் அப்படி ஒரு புதிய முறையை வந்து உருவாக்குனாங்க. இந்த ஐஎஸ்ஓ அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது. அதனால தான் ஃபிலிம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஎஸ்ஏ அளவு பிளஸ் டின் அளவு ரெண்டையும் இணைச்சு ஐஎஸ்ஓ 100/21 டிகிரி அப்படின்ற விவரங்கள் வந்து இந்த ஃபிலிம் ரோல்ல வந்து குறிக்கப்பட்டது. நாளடைவுல பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் அதிகமா பயன்பட துவங்கினாங்க. அதனால இந்த 21 டிகிரி அப்படிங்கறத கட் பண்ணிட்டு வெறும் ஐஎஸ்ஓ 100 அப்படிங்கிற விவரம் மட்டும் ஃபிலிம் ரோல்ல பதிவானுச்சு. அதாவது ஐஎஸ்ஓ 100, ஐஎஸ்ஓ 200 இந்த ஏஎஸ்ஏ கட் பண்ணிட்டு இந்த ஐஎஸ்ஓ மட்டும் ஃபிலிம் ரோல்ல வந்து தொடர்ந்து பதிவாகிருச்சு. இதுவே இன்னைக்கு வந்து இந்த ஆரம்பத்துல இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டிஜிட்டல் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் முறைக்கு இதுதான் வந்து ஒரு பேசிக்கா வந்து அமைஞ்சது. இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது, இப்போ நம்ம ஒரு போட்டோ ஃபிலிமுக்கும் டிஜிட்டல் சென்சாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு, ஐஎஸ்ஓல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபிலிம் ரோல் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வந்து கெமிக்கல் ப்ராசஸிங் மூலம் தான் நம்ம வந்து ஐஎஸ்ஓ ஸ்பீடு வந்து நடந்தது. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சென்சார் சென்சிட்டிவிட்டியா மாறி போயிருச்சு. ஃபிலிம் ரோல்ல வந்து ஐஎஸ்ஓ எண்கள் வந்து ஃபிலிம் ஸ்பீடினுடைய அளவுலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அது பாத்தீங்க அப்படின்னா சென்சார் சென்சிட்டிவிட்டியோட அளவா மாறி போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபிலிம் ரோல்ல வந்து எவ்வாறு நம்ம வந்து ஒரு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் முறை இருந்ததோ அதே கணித அளவிலேயே இன்றைக்கும் டிஜிட்டல் சென்சார்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் முறை வந்து நடைமுறையில் வந்து இருக்கு. இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம மற்ற ஸ்டாண்டர்ட்ல பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்திலே ஏஎஸ்ஏ பார்த்தோம், டின் பார்த்தோம், ஹெச்என்டி பார்த்தோம். அதே மாதிரி வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்கிறது ஜிஇ ஸ்டாண்டர்ட், அதாவது ஜெனரல் எலக்ட்ரிக் ஸ்டாண்டர்ட். இது வந்து 1940ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கிறது கோஸ்ட் ஸ்டாண்டர்ட். இது 1951ஆம் ஆண்டு முதல் 1986ஆம் ஆண்டு வரை சோவியத் யூனியன்ல நடைமுறை இருந்தது. நம்ம வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டே எல்லா ஏஎஸ்ஏ டின் எல்லாம் இணைச்சிட்டு இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் முறைக்கு வந்துட்டோம். ஆனா சோவியத் யூனியன்ல பார்த்தீங்கன்னா அதாவது ரஷ்யாவில் இருந்து 1986ஆம் ஆண்டு வரையே இந்த கோஸ்ட் ஸ்டாண்டர்ட் நடைமுறையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது ஆன்சி ஸ்டாண்டர்ட். இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்ங்கிறது. இதுவும் 1960ஆம் ஆண்டுகளில் நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கிறது அஃபெக்ஸ் ஸ்டாண்டர்ட். இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா அடிட்டிவ் சிஸ்டம் ஆஃப் போட்டோகிராஃபி எக்ஸ்போசர் என்பது. இதுவும் 1960ஆம் ஆண்டுகளில் நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கிறது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட். இதுவுமே 1963ஆம் ஆண்டுகளில் நடைமுறையில் இருந்துச்சு. அடுத்து போட்டோ பிலிமுக்கும் போட்டோ பிலிம்ல எமல்சன் எப்படி வந்து ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டியா ஒரு பிலிம் ஸ்பீடா செயல்படுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். பிலிம் ஸ்பீடு அல்லது ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி என்பது போட்டோ பிலிம்ல மேற்பரப்புல காணப்படக்கூடிய ஒளியை உணரும் தன்மையுள்ள சில ரசாயன கலவைகளால், அதாவது லைட் சென்சிட்டிவ் கெமிக்கல் லேயர்ஸ் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது பிலிம் ஸ்பீடு ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா போட்டோ பிலிமினுடைய மேற்பரப்புல சில ரசாயன கலவைகள் இருக்கு. அந்த ரசாயன கலவைகள் தான் லைட் சென்சிட்டிவ் வந்து தீர்மானிக்கிறது. இந்த ரசாயன கலவை தான் நம்ம வந்து எமல்சன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரசாயன கலவைகள் பாத்தீங்க அப்படின்னா அயோனிக் கிறிஸ்டல்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. அது எதுக்கு அப்படின்னா லோ ஐஎஸ்ஓ ஹை ஐஎஸ்ஓ பிலிம்ல இருந்துச்சு பாத்தீங்களா, எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா இந்த போட்டோ பிலிம்ல மேற்பரப்புல காணப்படக்கூடிய இந்த ரசாயன கலவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அயோனிக் கிறிஸ்டல்களை உற்பத்தி பண்ணுது. அதனுடைய அந்த டென்சிட்டி அப்புறம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ ஐஎஸ்ஓனா என்ன, ஹை ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கறத இந்த எமல்சன் தான் தீர்மானிக்குது. இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னா இந்த அயோனிக் கிறிஸ்டல் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய அளவு வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒளியை வந்து உணரும் தன்மை அதிகமா இருக்கும். இது வந்து ஹை ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல இந்த எமல்சன் மூலமா உருவாக்கின அயோனிக் கிறிஸ்டலோட அளவு வந்து சின்னதா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஒளியை உணரும் தன்மை வந்து குறைவாக இருக்கும். இதான் நம்ம வந்து லோ ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பிலிம் பயன்படுத்தினப்ப நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு ஐஎஸ்ஓ பிலிம் ஸ்பீடு இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். ஐஎஸ்ஓ 6ல தொடங்கி 12, 25, 50, 100, 200, 400, 800, 1600, 3200 இப்படி அதிகபட்சமா 6400 வரைக்கும் பிலிம்ல வந்து இருந்திருக்கு. அதாவது ஐஎஸ்ஓ 6ல தொடங்கி 6400 வரைக்கும் பிலிம் ஸ்பீடு இருந்திருக்கு. இந்த போட்டோ பிலிம்ல இந்த ஐஎஸ்ஓ எண்கள் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய அடிப்படையா வச்சு தான் நம்ம வந்து ஸ்லோ பிலிம் அப்படின்னு சொன்னோம். அதே சமயத்துல ஃபாஸ்ட் பிலிம் அப்படின்னு ஸ்லோ பிலிம், ஃபாஸ்ட் பிலிம் இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆரம்ப நாட்கள்ல நம்ம நாட்டுல வந்து இந்த பருவநிலை மாறுபாடுகளை பொறுத்து தான், அதாவது பெரும்பாலும் ஒளி அதிகமாக உள்ள கோடை காலத்திற்கு அதாவது சம்மர் நாட்களுக்கு வந்து நம்ம ஸ்லோ பிலிம்களும், ஒளி குறைவாக உள்ள மழை காலத்திற்கு அதாவது விண்டர் நாட்களுக்கு ஃபாஸ்ட் பிலிம்களும் பயன்படுத்தப்பட்டது. அதாவது இப்ப நம்ம ஆரம்ப நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல பருவநிலை மாறுபாடுகள் வந்து இருக்கும். அதாவது கோடை காலம், குளிர்காலம் அப்படிங்கும்போது கோடை காலத்துல வந்து ஒளி வந்து அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி சம்மர் நாட்களுக்கு நம்ம ஒரு ஸ்லோ பிலிம் பயன்படுத்தணும். அதே சமயத்துல மழை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒளி வந்து குறைவா
இருக்கும் அந்த விண்டர் நாட்கள்ல. அப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபிலிமை நம்ம வந்து பயன்படுத்தும். இப்போ இதுல ஸ்லோ ஃபிலிம்னா என்ன, ஃபாஸ்ட் ஃபிலிம் என்றால் என்ன நம்ம பார்க்கலாம். அதாவது ISO 6, 12, 25, 50, 100, 200, 400 இந்த 400 வரைக்கும் நம்ம உள்ள இந்த போட்டோ ஃபிலிம்ல நம்ம வந்து ஸ்லோ ஃபிலிம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது வந்து ஒளியை வந்து மெதுவா பதிவு செய்யும். அதாவது லோ சென்சிட்டிவிட்டி. இதை பெரும்பாலும் நம்ம வந்து கோடை காலத்துல தான் நம்ம வந்து படம் எடுக்க அதிகம் நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த கட்டடங்கள், மலைகள், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லையும் போர்ட்ரேட் படங்களை எடுக்கவும் இந்த ஸ்லோ ஃபிலிம் வந்து பயன்பாட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது ஃபாஸ்ட் ஃபிலிம். அது ISO 800, 1600, 3200, 6400 வரைக்கும் உள்ள நம்ம போட்டோ ஃபிலிம் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒளியை வந்து வேகமா பதிவு செய்யும். அதாவது ஹை சென்சிட்டிவிட்டி. இது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துல தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அதாவது வேகமாக செல்லும் வாகனங்கள், அசையும் பொருட்கள், உருவங்கள், இந்த ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபி, அப்புறம் பாத்தீங்கன்னா டெலிஜூம் லென்ஸ்லயும் இந்த ஃபாஸ்ட் ஃபிலிம் வந்து அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் போட்டோ ஃபிலிம்ல வந்து கிரெயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்தரலாம். அதாவது நம்ம போட்டோ ஃபிலிம் வந்து அனலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோ ஃபிலிம்ல அதிக ISO வச்சு நம்ம படம் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், அதிகமான ஃபாஸ்ட் ஃபிலிம் பயன்படுத்தி படம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்ப உண்டாகும் புள்ளிகளுக்கு வந்து கிரெயின்ஸ் அப்படின்னு பேர். DSLR மற்றும் மிரர்லெஸ் கேமராக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரெயின்ஸ்னு சொல்லலாம், நாய்ஸ்னு சொல்லலாம். போட்டோ ஃபிலிம்ல கிரெயின்ஸ் வந்து என்னென்ன வகைகள்ல உருவாகுது அப்படிங்கறத பார்த்தரலாம். பொதுவா வந்து நம்ம அதிகமான ISO உள்ள இந்த ஃபாஸ்ட் ஃபிலிம்ல பயன்படுத்தும் போது படத்துல வந்து கிரெயின்ஸ் வந்து அதிகமா உருவாகும். அதே சமயத்துல ஒளி குறைவாக, அதாவது லோ லைட்ல நம்ம படம் எடுக்கும் போதும் கிரெயின்ஸ் வந்து உருவாகும். அண்டர் எக்ஸ்போசர்ல நம்ம படம் எடுக்கும் போதும் கிரெயின்ஸ். நாம இதுவரை ISO சென்சிட்டிவிட்டி தொடர்பா நிறைய தொழில்நுட்ப செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்களை எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9442777240. இந்த வீடியோ தொடர்பா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. இந்த போட்டோகிராஃபில ISO சென்சிட்டிவிட்டி தொடர்பா மீதி வீடியோக்களை நீங்க பார்ட் 2ல நீங்க பார்க்கலாம். நன்றி.